இந்த தல புராணத்தில் முக்கியமாக இடம்பெறுபவர் மணிக்கிரிவன். கிமு 1022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தலம் அதற்கு முன்பதாக ஒரு புன்னை வனமாக இருந்து வந்தது. இந்த புன்னை வனத்தை பாதுகாத்து வந்தது மணிக்கிரிவன் ஆவார். ஒரு முறை இந்த புன்னை வனத்தில் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீண்ட உயர்ந்த புற்றினை வெட்டினார். வெட்டும் பொழுது அந்த புற்றிலிருந்து ரத்தம் கசிந்தது. இதை கண்ட மணிக்கிரிவன் அச்சமடைந்து அப்பொழுது ஆண்ட மன்னன் உக்கிரபாண்டியன் அவரிடம் போய் நடந்த சூழலை எடுத்து சொல்லியிருக்கிறார். உக்கிரபாண்டியன் விரைந்து வந்து அந்த இடத்தை பார்த்த பொழுது ரத்தம் கசிந்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த உடனேயே சிவனும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக இணைந்து இறைவனாக பாவிக்க வேண்டும், அதற்கு இந்த இடத்தில் ஒரு திருத்தலம் அமைக்க வேண்டும் என்று இறைவன் காட்சி கொடுத்தாராம்.